என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயலே என உணரப் பெற்றேன். இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து முண்டதுவே. சித்தர்களிலே மிகப்பெரிய சித்தர் பட்டினத்தார். அவருடைய ஞான புலம்பல் தான் இது. பெருமானே, என் செயலாவது யாதொன்றுமில்லை. நான் எதை செய்தாலும் அது என்னுடைய செயல் அல்ல. யார் எனக்கு எதை செய்தாலும் அது அவர்கள் செய்ததல்ல. எல்லாம் சிவம் செய்தது என்பதை உணர்ந்து கொண்டேன். கழுவேற்ற போகிறார்களே என்ற மரண பயமோ உயிர் மேல் பற்றோ இல்லாமல் என்னோட முன்வினை எவ்வளவு மோசமான நிலையில் என்னை கொண்டு வந்து நிறுத்திவிட்டதே. அப்படி என்றால் நான் எவ்வளவு தீய காரியங்களை செய்திருக்க வேண்டும் என்று வருந்தி பாடுகிறார். வாழ்வில் நடைபெறும் எந்த செயலும் நான் எனும் இந்த உயிராலோ அல்லது இந்த உயிரை தாங்கும் உடலாலோ நடக்கவில்லை. நடப்பது அனைத்தும் இறைவா உன் செயலால் நடக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டேன். இந்த உடம்பை பெற்று இந்த பூமியில் நான் பிறந்த பின்னர் செய்த தீய செயல்கள் எவையும் இல்லை என்பதையும் நான் உணர்ந்திருக்கிறேன். முன் பிறவியின் பயனாலே இந்த வாழ்வில் துன்பங்கள் வருகின்றன. அதை நான் இப்பிறவியில் அனுபவிக்கின்றேன் என்று பாடுகிறார் பட்டினத்தார். அடுத்த பிறவி வேண்டாம் என்று நினைத்தால் அனைத்தும் சிவனுடையது என்று எண்ண வேண்டும். இது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். இதைத்தான் ஞான நிலை என்பார்கள்.